வெல்கம் டு ஏஜே எலக்ட்ரானிக்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா 20 வோல்ட் டிசி பவர் சப்ளைலேருந்து நம்ம எப்படி கண்ட்ரோலர் மூலியமாக, அதாவது ஒரு டிரான்சிஸ்டர் மூலியமாக நம்ம வந்து அதை எப்படி வோல்டேஜ் குறைக்கலாம், எப்படி அதை கண்ட்ரோல் பண்ணலாம் அப்படிங்கிற சர்க்யூட்டை பார்ப்போம். இது வந்து சும்மா சின்ன சர்க்யூட் தான். இதுக்கு தேவையான இது இன்னைக்கு பார்ப்போம். இது வந்து ஐஆர்எஃப் P260 mosfet ஒன்று வேணும். வேறு 47K ரெசிஸ்டர் ஒன்று, வேறு 220 ஓம் ரெசிஸ்டர் ஒன்று, வேறு 47K பொட்டன்டியோ மீட்டர், அதாவது இது வந்து வால்யூம் கண்ட்ரோலர். இது வந்து கண்ட்ரோலர் தான். இது ஒன்று. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த 4 இதை வச்சு எப்படி நம்ம சர்க்யூட் செய்யலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ எப்படி இந்த சர்க்யூட்டை பார்க்கலாம். இப்போ வந்து 47K ரெசிஸ்டர், இந்த ரெசிஸ்டரை இந்த மாஸ்ஃபெட்டு ஃபஸ்ட்டு பின்லேயும் தேர்ட் பின்லேயும் நம்ம சால்டரிங் பண்ணிடுவோம். இந்த 220 ஓம் ரெசிஸ்டரை இந்த சென்டர் இதில் ஜாயின் பண்ணிடுவோம். அப்புறம் இந்த ஃபஸ்ட்டு பின்னுக்கும் இந்த வால்யூம் கண்ட்ரோலர் இந்த தேர்ட் இதுக்கும் ஜாயின் பண்ணிடுவோம். அப்புறம் இந்த கண்ட்ரோலர் சென்டர் பின்னுக்கும் இந்த 220 ஓம்ஸ் ரெசிஸ்டர் இந்த இதுக்கும் ஜாயின் பண்ணிடுவோம். அப்புறம் பேட்ரி வோல்டேஜ் இந்த ஃபஸ்ட்டு இதில் மைனஸை கொடுப்போம். ஃபஸ்ட்டு இதில் மைனஸு, மாஸ்ஃபெட்டு சென்ட்ரு பின்னில் ப்ளஸ் வோல்டேஜ் கொடுக்கணும். அதுக்கு நம்ம ஜாயின் பண்ணிடுவோம். சென்ட்ரு பின்னில் ப்ளஸ் வோல்டேஜ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம இதை வந்து இந்த இதில் வந்து ஜாயின் பண்ணி பார்ப்போம். இதுக்கு வந்து நம்ம 12 வோல்ட் பேட்ரி ஒன்று எடுத்திருக்கோம். இந்த 12 வோல்ட் பேட்டரியில் மைனஸையும் ஜாயின் பண்ணுவோம். மைனஸையும் ஜாயின் பண்ணிடுவோம். அதுக்கப்புறம் ப்ளஸ்ஸு, இந்த ப்ளஸ்ஸையும் நம்ம இந்த சென்டரில் கொடுத்துருக்கோம்ல டிரான்சிஸ்டர், அந்த மாஸ்ஃபெட்டு அந்த சென்டரில் கொடுத்தோம்ல அதையும் ஜாயின் பண்ணிடுவோம். இப்போ வந்து இதை நம்ம மீட்டரில் வந்து செக் பண்ணி பார்ப்போம். மல்டிமீட்டர் எடுத்துக்கிறோம். மல்டிமீட்டரில் வந்து வோல்டேஜ் 20 வோல்டேஜில் போட்டுக்கணும். 20 வோல்டேஜ் டிசி 20 வோல்டேஜில் போட்டு இப்போ செக் பண்ணி பார்ப்போம். மைனஸில் வச்சுக்கிறோம். மைனஸில் வச்சுட்டு இந்த இது ப்ளஸில் வச்சுக்கிறோம். பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுக்கு இப்போது 7 வோல்டேஜ் காட்டுது. இப்போ வந்து இதை கூட்டுவோம். நம்மளை கூட்ட வோல்டேஜ் ஏறுது. ஏன்னா இது வந்து 12 வோல்ட் பேட்ரி. நம்மளுக்கு குறைக்க வோல்டேஜ் இறங்குது பாருங்கள். இப்போ வந்து 9 வோல்டேஜில் காட்டுது. இப்போ 8, இப்போ 7. இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து வோல்டேஜ் குறையும். இது வந்து வோல்டேஜ் ரெகுலேட்டர். நம்ம டேரெக்டாக நம்ம எதுக்காவது ஒரு இதுக்கு 12 வோல்ட்டை கொடுத்தோன்னா அது வந்து வோல்டேஜ் நம்ம கம்மி பண்ண முடியாது. அப்படி இந்த இது மட்டும் நம்ம இந்த வால்யூம் கண்ட்ரோல் மட்டும் கொடுத்தோன்னா இது வந்து ஹீட் ஆகும். ஹீட் ஆகி நம்மளுக்கு வந்து இதாகிரும். அதனால தான் நம்ம இந்த மாஸ்ஃபெட்டு இதை கொடுத்து நம்ம கொடுத்தோன்னா நம்மளுக்கு வந்து ரெகுலேட்டரு கரெக்டாக நம்ம ரெகுலேட் பண்ணி இது பண்ணிக்கலாம். இது ஒரு சர்க்யூட்டை வச்சு ஒரு இது அது வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் நான் இதை எப்படி எந்த மாதிரி ஒரு இதுக்கு யூஸ் பண்ணலாங்கிறத நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.